போக்கி ஃபேன்ஸ், நான் உங்கள் போக்கிமான் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம போக்கிமான் ஹாரிசான்ஸுடைய 35வது எபிசோட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து நம்மளுடைய ஃப்ரெடி இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ அவர் வந்து நம்ம டீம்மேட்ஸ் கிட்ட நமக்கு வந்து ரெக்வாஸாக தேடி இன்னும் போகணும். ஸோ அதுக்கு நமக்கு நிறைய பணம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இந்த பக்கம் அந்த டெராபக்கஸ் போக்கிமான் இருக்குல்ல, ஸோ அது வந்து அவங்களோட லீக்கோடைய போக்கிமான் பையெல்லாம் பத்திரமா இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம லீக்கோ ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது கேண்ட் ஒரிஜினல் ஒரு ஸ்கூலில் தானே வந்திருப்பாங்க. ஸோ அந்த இதில் போக்கிமான் பாண்டை பற்றி, ஐடியல் பாண்ட், அதாவது தனிப்பட்ட அந்த உறவு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ட்ரெயினருக்கும் போக்கிமானுக்கும் இடையில். ஸோ அப்போது வந்து இவங்க வந்து ஆனிக்கிட்ட பேசுகிற மாதிரிலாம் நிறைய சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு போக்கிமானை தேடி கொடுத்து அதுலேருந்து காசு பார்க்குறதுக்கு நம்ம ஃப்ரெடி, லீக்கோ, ராய் 3 பேரும் போகிறாங்க. ஸோ அங்கே ஒரு எப்படி சொல்கிறது, இந்த கவ் பாய்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட ஒரு போக்கிமான், ஒரு அனுஷ்கா அப்படிங்கிற ஒரு போக்கிமான் தான். ஸோ அதோட பேரே அதான், ஜாப்பனீஸில் சொல்கிறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லீக்கோ வந்து போக்கி டெக்ஸ்ட்டில் அதை தேடி இந்த மாதிரி போகிறாங்க நம்ம லீக்கோ. ஸோ அது வந்து அவங்களுக்கு கண் தென்படுது. நிறைய தூசிலாம் இருக்கும். கவுபாயில் இருக்கிற இடம்னால இப்படி ஒரு மாதிரி ஒரு மலை முகடான ஏடுகள், மணல் பகுதியாக தானே இருக்கும். ஸோ அதை பிடிக்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஸோ அதுக்கடுத்து எப்படியோ அதை வந்து இன்னொரு டீம், அதாவது அந்த போக்கிமான்ஸையே அந்த கைப்பற்றுற டீம் அந்த ஊரில் இருக்குது. அவங்க கையில் வந்து அந்த போக்கிமான் வந்து சிக்கியது. இந்த சிக்கினதுக்கப்புறம் இவங்கக்கிட்ட வந்து எப்படி கைப்பற்றி இந்த போக்கிமானை தேடி எடுத்து அவருக்கு கொடுக்காரு அப்படிங்கிறது தான் அடுத்த கதையாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படியோ மீட்டுட்டாங்க அடுத்தடுத்த போக்கிமான்ஸை. அவங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு உமன்ஸ் கேரக்டர் தான் அந்த கெட்டவங்க டீம் மாதிரி காட்டுவாங்க. அவங்களுக்கும் ஃப்ரெடிக்கும் சின்ன தொடர்பு இருக்க மாதிரியும் சொல்லுவாங்க. கேப், ராய் நல்லா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பாராட்டுவாங்க. ஸோ அதுக்கடுத்து அந்த அனுஷ்கா அப்படிங்கிற அந்த கிராஸ் டைப் கோஸ்ட் போக்கிமான அவங்ககிட்டேருந்து காப்பாற்றி அதை எடுத்து பத்திரமா வந்து அவங்கள்ட்ட கொடுக்கறது தான் இந்த ஒரு எபிசோடோட ஸ்டோரி லைன் மாதிரி போகுது. உண்மையிலேயே ஒரு நல்லதான். ஸோ அதாவது அவங்க ஆன்லைன் கிளாஸில் ஐடியல் பாண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, ஸோ இதை வச்சே இந்த இடத்துல ஒரு அனுபவம் கிடச்சிருக்குல்ல, இவங்க போக்கிமானை காப்பாற்றி கொடுத்ததுக்கு காசும் கிடச்சிருக்கும். இதை வந்து இன்னொரு ஆன்லைன் கிளாஸ் நம்ம லீக்கோ வந்து பேசி எல்லோரும் மத்தியிலையும் கைத்தட்டு வாங்குற மாதிரி இந்த எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட் அண்ட் இந்த வீடியோ அண்ட் இதோட ஸ்டோரி லைனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதேமாதிரி அடுத்தடுத்து தொடர்ந்து நிறைய வீடியோஸ்லாம் மேக் பண்ணியிருக்கேன் போகிறேன். ஸோ ஏற்கனவே நிறைய எபிசோட் மேக் பண்ணியிருக்கேன். டைம் வந்து அதையும் செக் பண்ணி பாருங்கள்.